இப்போ நம்ம சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம். இப்போ சிம்ம ராசிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்ம ராசியில் காலச்சக்கரத்துக்கு 5வது ராசி. சிம்மம்னாலே எப்போவுமே பார்த்திங்கன்னா தனித்துவமான ஒரு ராசி. இங்கே பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த மகத்தில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 பாதமும், பூரத்தில் 1 2 3 4 பாதமும், உத்திரத்தில் 1 பாதமும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. இந்த சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னாலே எப்பவுமே ஒரு ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. ஹானஸ்டானா என்ன, நேர்மையாக தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய வளர்ச்சி அதே மாதிரி அப்படின்னா ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டாலும் நிச்சயமாக அவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சூரியன் இங்கே சிம்ம ராசியில் பார்த்திங்க அப்படின்னா எந்த கிரகமும் ஆட்சியும் அடைவதில்லை, உச்சமும் அடையிறதில்ல, நீசமும் அடையிறதில்ல. அப்படிங்கிறப்ப இந்த சூரியன் மட்டும்தான் வளர்ச்சி. அப்படிங்கிறனால இவங்க ஆரம்பத்தில் போராடினாலும் நிச்சயமாக நல்ல ஒரு அடுத்தடுத்த ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க, நல்ல ஒரு மாற்றங்களை அடைவாங்க. ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 6 7 கூடையவர் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானாக இருக்கிறதுனால கொஞ்சம் வீட்டில் வாழ்க்கை துணை குடும்பத்தில் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், பிரிவினைகள் இது எல்லாமே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த காதல் சார்ந்த விஷயங்களில் ஒரு அவமானங்கள், ஒரு கெட்ட பேர், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக இந்த சிம்மராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த சிம்மராசியை பொறுத்தளவுக்கு சூரியன் தான் பலம். மற்ற கிரகங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சூரியனுக்கு அடங்கி தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குண்டான விஷயங்களும் அந்த இடத்துல நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மகம் நட்சத்திரமாக இருக்கட்டும், பூர நட்சத்திரமாக இருக்கட்டும், உத்திர நட்சத்திரமாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான குணங்கள் இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்க, கண்டிப்போடு இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவங்களோட சொத்துக்கள் சேர்க்கறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு சொத்துக்களும் நல்லா அமைஞ்சு வரும். இவங்களுடைய கர்மா என்னங்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எவ்வளோ பணம் சம்பாரித்தாலும் வச்சு பிழைக்க தெரியாது, எவ்வளோ சம்பாரித்தாலும் வீண் விரயங்களாக இவங்களுக்கு போயிடும். அதை மட்டும் சிம்மராசிக்காரங்க பார்த்துக்கணும். ஏன்னா செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால ஒரு இடமாவோ ஒரு வீடாவோ ஒரு சொத்தாவோ இவங்க உருவாக்கி வச்சுட்டாங்கன்னா அந்த பணம் அப்படியே இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த பணம் எவ்வளோ வந்தாலும் எதுக்கு போகுது, என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் செலவு கண்டிப்பாக ஆயிரும். அதனால் சிம்மராசிக்காரங்க பணத்தை சொத்தாக சேமரித்து வச்சுக்கணும். சரிங்களா? சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 சூரிய ஓரையில் சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு சூரியனார் ஆலயத்துக்கு போய் மாதத்தில் ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் சிம்ம ராசிக்கு அடுத்தடுத்து ஒரு நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் ஏற்படும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.